போன எபிசோட்ல குருக்ஷேத்திர போர் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். கௌரவ சேனையில இருந்து யுயுத்சு பாண்டவர்கள் பக்கம் நின்று நான் சண்டை போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்துட்டாரு. அப்புறம் போருமே ஆரம்பிச்சிச்சு. முதல் நாள்ல பீஷ்மரோட பராக்கிரமத்தால கௌரவர்களோட கை கொஞ்சம் மோங்கி இருந்தாலுமே அடுத்த நாள் பாண்டவர்கள்ல அர்ஜுனன் பீமனோட கொடூர தாக்குதல்களால பாண்டவர்கள் திருப்பி கம்பேக் கொடுத்தாங்க. ஆனா இதை ஏத்துக்க முடியாத துரியோதனன் பீஷ்மர் கிட்ட கடுமையான வார்த்தைகளை விட அந்த கோபத்தை பீஷ்மர் போர்க்களத்துல பாண்டவர்களோட சேனை மேல காட்டின மாதிரி எல்லாரையும் கொன்னு குமிச்சுக்கிட்டு இருந்தாரு. பாண்டவர்கள் பக்கம் சண்டை போட்ட அரசர்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் பீஷ்மர் தான் நிக்கிற மாதிரி இருந்தாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கதை இப்போ தொடருது. பீஷ்மரோட இந்த கொடூரமான தாக்குதலை பார்த்து பொறுக்க முடியாத கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா மதிமயக்கம் இல்லாம யுத்தம் செய், போர்ல பீஷ்மர் துரோணர் இவங்க எல்லாரையும் வீழ்த்துவேன்னு நீ சபதம் எடுத்திருக்க, அது ஞாபகத்துல வச்சுட்டு யுத்தம் செய். உன் படை பாருங்க நாசமாக்கிட்டு இருக்கு, உன் அரசர்கள் எல்லாம் பதறி ஓடிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது உன் வீரத்தால பீஷ்மரை தடுத்து நிறுத்து அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல, அர்ஜுனனோ பீஷ்மரை நான் வாதம் செய்யறேன், அவர் பக்கம் தேர செலுத்துங்க அப்படின்னு சொல்ல கிருஷ்ணனுமே அங்க போனாரு. இப்போ அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் கடுமையான யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. அர்ஜுனனோட வீரத்தை பீஷ்மர் புகழ்ந்துகிட்டே சண்டை போட்டாரு, ரொம்ப கோபத்தோட சண்டை போட்டாரு. பீஷ்மரோட வீரமும் பராக்கிரமும் அர்ஜுனனை நடுங்க வச்சிச்சு. பத்தாததுக்கு கிருஷ்ணரையுமே அதை அப்போ நடுங்க வச்சிச்சு. அப்போ கிருஷ்ணர் யோசிச்சாரு, யுத்தம் இப்படியே போச்சு அப்படின்னா தர்மபுத்திரரோட சேனை இல்லாமையே போயிரும் போல. பீஷ்மர்லாம் ஒரே நாளையே தேவர்கள் அசுரர்கள்னு எல்லாரையும் அழிக்கிறதுக்கு சக்தி வாய்ந்தவர். அப்படிப்பட்டவருக்கு இந்த பாண்டவர் படையை அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? பாண்டவர்களை காப்பாத்துறதுக்கு நான் தான் கவசம் அணிஞ்சு யுத்தத்துல இறங்கி பீஷ்மரை கொல்லணும் போல. அர்ஜுனனுக்கு பீஷ்மர் மேல ரொம்பவே அதிகமான மரியாதை இருக்கு, அதனால பெருசா முனைப்பே இல்லாத மாதிரி போர் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அவருக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி கிருஷ்ணர் யோசிச்சுட்டு இருக்கப்பவே பீஷ்மரோட உக்கிரமான போரிங்கிட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அர்ஜுனனுக்கு உதவியா போ சாத்தியமே உள்ள சேர்ந்துக்கிட்டான். ஆனா அப்படியுமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துமே பீஷ்மரோட வேகத்தை அவங்க ரெண்டு பேராலையுமே தணிக்க முடியல. பாண்டவர்கள் பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நிறைய அரசர்கள் யுத்த களத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கிருஷ்ணர் ஒரு முடிவுக்கு வந்தாரு. சாத்தியை பார்த்து, போறவங்க போட்டும், இன்னும் யாரெல்லாம் போகாம இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே போக சொல்லு, நானே இறங்கி பீஷ்மரையும் துரோணரையும் வதம் செய்ய போறேன். நான் யுத்த காலத்துல இறங்கினதுக்கு அப்புறமேட்டு அவங்க தரப்புல ஒருத்தன் கூட இருக்க மாட்டான், கௌரவர்களை வீழ்த்தி பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சக்கராயுதத்தை மனசுல நினைக்கிறாரு. அவர் நினைச்ச உடனே சக்கராயுதமும் அவர் கையில வந்துச்சு. தன்னோட சக்கராயுதத்தை கையில ஏந்தின கிருஷ்ணர் ரதத்தை விட்டு கீழே இறங்கி பூமியை அதிர்ற மாதிரி நடந்து பீஷ்மரை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தாரு. யுத்தத்துல நான் ஆயுதம் எந்த பொறுத்துல, தேரோட்டுறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு சொன்ன கிருஷ்ணர் இப்ப தன்னோட வார்த்தைகளை மீறி தானே களத்துல இறங்கி தன்னை எதிர்நோக்கி ஆயுதத்தோட வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்போ பீஷ்மருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா பீஷ்மருக்கு தெரியும் கிருஷ்ணர் ஒரு பரமாத்மா அப்படின்னு, அவர் ஒரு கடவுளோட அவதாரம் அப்படின்னு பீஷ்மருமே நம்புறாரு. அதனால ஒரு கடவுளோட அவதாரமே தன்னை எதிர்த்து இப்ப வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ பீஷ்மருக்கு சந்தோஷமா தானே இருக்க செய்யும். ஆனாலும் ஆயுதம் ஏந்திரத பீஷ்மர் விடல. தன்னோட வில்ல நானேத்தி கிருஷ்ணரை நோக்கி அம்ப செலுத்த தயாரா நின்ன பீஷ்மர், கிருஷ்ணரே வாங்க, இப்ப உங்களால நான் கொல்லப்பட்டா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும், உலகத்திலுமே நான் கௌரவிக்கப்பட்டவனாவேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பீஷ்மர் பேசிட்டு இருந்தாரு. ஆனா கோபத்தோட இப்படி நடந்து போய்கிட்டு இருக்க கிருஷ்ணரை பார்த்து அதிர்ச்சியான அர்ஜுனன் வேக வேகமா ஓடி போய் அவரோட கால்களை பிடிச்சிட்டு, மாதவா நீங்க கோபத்தை விடணும், என் மகன்கள் என் கூட பிறந்தவங்க எல்லாருமே நானே சொல்றேன், நான் செஞ்ச சபதத்துல இருந்து நான் மீற மாட்டேன், துரியோதனோட படையை நான் நாசம் செய்யறேன், நீங்க யுத்தத்துல இறங்க வேணாம், தயவு செஞ்சு நீங்க யுத்தத்துல இறங்க வேணாம் அப்படின்னு அர்ஜுனன் ரொம்ப கேட்டுக்கிட்டதுனால கிருஷ்ணன் அவனோட வேண்டுகோளை ஏத்துட்டு திருப்பி தேரோட்டவே போனாரு. இது வரைக்கும் குருக்ஷேத்திர போர் பார்க்காத ஒரு அர்ஜுனனை அப்போ எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அர்ஜுனனோட கொடூரமான தாக்குதல்களை கௌரவர்களோட சேனையால தாங்கவே முடியல. இத்தனை நாள் நம்ம கூட சண்டை போட்ட அர்ஜுனனா இது அப்படின்னு எல்லா அரசர்களும் வாயை பொழந்து பார்த்தாங்க, அவனை ரொம்ப புகழ ஆரம்பிச்சாங்க. அப்படியா பாண்டவர்களோட கை அன்னைக்கு ஓங்குச்சு. அதோட 3வது நாள் யுத்தமும் முடிவுக்கு வந்துச்சு. அடுத்து 4வது நாள் யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. பீஷ்மர் ரொம்ப கோபத்தோட தான் திரும்பவுமே யுத்த களத்துக்கு இறங்கினாரு. அன்னைக்கு மறுபடியும் பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு பெரும் யுத்தம் நடந்துச்சு. இன்னொரு பக்கம் அபிமன்யு சல்யனையும் அஸ்வத்தாமனையும் எதிர்த்து யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். மறுபக்கம் பீமனுமே ரொம்ப கடுமையான ஒரு யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் ஒரு பெரும் யுத்தம் நடந்துகிட்டு இருந்துச்சு. பீமன் ஒரு கட்டத்துல மயங்கி கீழே விழுந்துட்டான். அப்புறம் அபிமன்யோட தலைமையில தான் பல வீரர்கள் வந்து பீமனை காப்பாத்தினாங்க. அப்புறம் பீமன் மறுபடியும் வந்துருச்சு, துரியோதனன் கூட சண்டை போட்டான். அதுக்கப்புறம் துரியோதனோட சகோதரர்கள் பல பேரை பீமன் எதிர்த்து நின்னா அவங்கள 8 பேரை பீமன் அன்னைக்கு கொண்டான். இதை பார்த்த பீஷ்மருக்கு பீமனை இப்ப எதிர்க்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னோட படை வீரர்களுக்கு எல்லாம் கட்டளையிட்டாரு. பீமனை எதிர்க்கிறதுக்குன்னு மட்டுமே ஒரு பெரும் படை பகதத்தனோட தலைமையில போச்சு. ஒரு படையை எதிர்த்து நின்ன பீமன் ஒரு கட்டத்துல மறுபடியும் மயங்கி விழுந்தான். அதை பார்த்து கோபமான பீமனோட மகன்
கடோத்கஜன் பெரும் நாசத்தை கொடுக்க ஆரம்பிச்சான். பீமன் மூலமா அரக்க குலத்துல பிறந்தவன் கடோத்கஜன் அப்படின்றதுனால அவனோட மாயாச்சலம் நிறைஞ்ச யுத்தம் துரியோதனாதிகளுக்கு எதிர்க்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறமா அப்போ கடோத்கஜனை பகதத்தன் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ காப்பாற்ற வேண்டியது பகதத்தனை தான் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் வேகமா வந்து பகதத்தனை தான் காப்பாத்தி கூட்டிட்டு போனாரு. அப்போ துரோணர் கிட்ட பீஷ்மர் பேசினாரு. கடோத்கஜன் ஒரு வகையில ராட்சசன்றதுனால அவனை எதிர்க்கிறது நம்ம படைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்புறமா அப்போ சூரியாஸ்தமனமும் கொஞ்சம் நெருங்கி வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்றதுனால அப்போ போற நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்புறம் துரோணருமே அவரோட யோசனையை ஆமோதிச்சாரு. அதோட துரியோதனனோட படை யுத்த காலத்தை விட்டு அன்னைக்கு போச்சு. இப்படியா 4வது நாளுமே முடிஞ்சிச்சு. அன்னைக்கு நாளோட வெற்றி பாண்டவர்களுக்கு தான் அப்படின்றத உணர்ந்த பாண்டவர்கள் ரொம்ப கூச்சலிட்டு சத்தமா கத்த ஆரம்பிச்சாங்க. போர்க்களத்துல நடந்துகிட்டு இருந்த செய்திகள் எல்லாம் சஞ்சயின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த திருதராஷ்டிரன் ரொம்பவே கவலை அடைஞ்சாரு. சஞ்சயா, பீஷ்மரோட தலைமையில செயல்படுற நம்மளோட படைகளை எப்படி பாண்டவர்களால் எதிர்த்து நிக்க முடியுது? பீஷ்மருக்கு கீழே போரிடுற மிகப்பெரிய வீரர்கள் எல்லாம் எப்படி பாண்டவர்களை எதிர்த்து நிக்கிறாங்க? என்ன காரணத்தினால அவங்க இன்னும் ஜெயிக்க முடியாதவங்களாவே இருக்காங்க? அப்புறம் நம்மளோட சேனை தான் அடிக்கடி துன்பப்படுத்த தவிர அவங்களுக்கு பெருசா நஷ்டம் வந்த மாதிரி எனக்கு தோணல. ஏன் இந்த நிலைமை? திருதராஷ்டிரனோட பல கேள்விகளுக்கு சஞ்சயன் ஒரே பதில் தான் கொடுத்தாரு. பாண்டவர்கள் நியாயமா தான் யுத்தம் செய்யறாங்க. அவங்க ஏதோ மந்திர சக்தி எல்லாம் பயன்படுத்தி எல்லாம் யுத்தம் செய்யல. ஆனா அரசே, எங்க தர்மம் இருக்கோ அங்கதானே வெற்றி கிடைக்கும். இந்த காரணத்தினாலதான் பாண்டவர்களோட தரப்பு கை ஓங்கியும் நம்மளோட தரப்பு கை தாழ்ந்தும் இருக்கு. உங்களோட மகன்கள் கெட்ட எண்ணத்தோட செயல்பட்டாங்க. ஆனா பாண்டவர்கள் தர்மத்தை மீறி எதுவுமே செய்யலையே. அதனால உங்க மகன்கள் பண்ண பாவத்துக்கெல்லாம் பலன் இப்பதான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சஞ்சயன் சொல்லி வெந்த பொண்ணுல வேலை தான் பாய்ச்சினாரு. அப்புறம் திருப்பி போர்க்காலத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் திருதராஷ்டிரனோட மகன் துரியோதனனுக்குமே யுத்தத்தோட போக்க நினைச்சு ரொம்பவே மனக்கவலை தான். அவன் இப்போ பீஷ்மர் கிட்ட பேசுறான். நீங்க துரோணர், அஸ்வத்தாமா, கிருதவர்மா இன்னும் பல வீரர்கள் நம்ம பக்கம் அற்புதமா யுத்தம் செய்யறீங்க. அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனா ஒவ்வொரு கட்டத்திலையும் பாண்டவர்களோட கை தான் ஓங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. எந்த பலத்தால அவங்க நம்மளை விட கை ஓங்கி நிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்க தான் என் குழப்பத்தை தீக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்க பீஷ்மர். துரியோதனா, கிருஷ்ண பகவானால காக்கப்பட்டுக்கிட்டு இருக்க பாண்டவர்களை வெல்லக்கூடிய ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இது வரைக்கும் கிடையாது, இனிமே பிறக்க போறதும் கிடையாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரோட மேன்மைகள் எல்லாம் துரியோதன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு பெருமைகள் வாய்ந்தவர் தான் கிருஷ்ணர். யுத்தத்துல பாண்டவர்கள் பக்கம் நின்று அவங்க எல்லாரையுமே அவர் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. யுத்தத்தோட முடிவுலையுமே அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை. அதனால நான் உனக்கு இப்ப கூட சொல்றேன், அவங்க கூட சமாதானம் செஞ்சுக்கோ, இந்த பூமி பாதுகாக்கப்படும் அப்படின்னு பீஷ்மர் சொன்னாலும் துரியோதனன் கேட்கறதாவே இல்ல. யுத்தம் திரும்பவும் தொடர்ந்துச்சு. பீஷ்மர் ஒரு பக்கம், துரோணர் ஒரு பக்கம் கடுமையான யுத்தம் ஆரம்பிச்சாங்க. அவங்களை எதிர்த்து அர்ஜுனன், பீமன், பாண்டவர்கள் தரப்புல இருந்த பல அரசர்கள் எல்லாருமே போர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல பாண்டவர்கள் தரப்புல போரிட்டுக்கிட்டு இருந்த சாத்தியகி அப்படின்ற மன்னனோட மகன்கள் நிறைய பேரை துரியோதனன் தரப்புல போரிட்டுக்கிட்டு இருந்த பூரிசரவஸ்ன்றவன் வீழ்த்தி கொண்டான். அதனால சாத்தியகிக்கும் பூரிசரவஸ்க்கும் ஒரு பெரும் போர் நடந்துச்சு. 2 தரப்பு சேனைகளுக்குமே அன்னைக்கு ஒரு பெரும் நாசம் நடந்துச்சு. அப்படியா அன்னைக்கு யுத்தம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 6வது நாள் யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. 2 தரப்பு சேனைகளும் இப்போ மோதிக்கிட்டு இருக்கப்போ துரோணரை பீமன் எதிர்த்தான். துரோணரால ரொம்பவே துன்புறுத்தப்பட்ட பீமன் ரொம்ப கோபமாகி துரோணரோட தேரோட்டியை வீழ்த்திட்டான். இதுக்கப்புறம் துரோணர் அவரே தான் தேரோட்டிட்டு போய் யுத்தத்துல இறங்கினாரு. அப்போ ரொம்பவே அவருக்கு கோபம் வந்துருச்சு. அதனால எப்படி ஒரு பஞ்சு குவியல் நெருப்பால எரியுமோ அந்த மாதிரி பாண்டவர்களோட சேனையை அழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு பக்கம், பீஷ்மர் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி பாண்டவர்களோட சேனைக்கு பெரும் நாசம் அன்னைக்கு நடந்துச்சு. ஆனா இவங்களுமே சும்மா இல்ல. அர்ஜுனனும் பீமனும் சேர்ந்து கௌரவர்களோட சைன்யத்துல பெரும் அழிவு அன்னைக்கு கொடுத்தாங்க. அப்படியா 6வது நாள் யுத்தமும் முடிஞ்சிச்சு. 7வது நாள் யுத்தத்துல பாண்டவர்கள் தரப்புல யுதிஷ்டன், அர்ஜுனன், பீமன் இவங்க எல்லாருமே ரொம்ப முனைப்போட யுத்தம் செஞ்சாங்க. கௌரவர்கள் தரப்புலயுமே பீஷ்மர், துரோணர் இவங்க எல்லாம் ரொம்ப கடுமையா போர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பெருசா தாக்கம் இல்லைனாலுமே பீஷ்மர், துரோணர் இவங்க 2 பேரையுமே இப்படியே யுத்தம் செய்ய விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பாண்டவர்களோட சேனை மிஞ்சாது, பாண்டவர்கள் மட்டும் தான் உயிரோட இருப்பாங்க. அதனால இதை பார்த்து சகிக்க முடியாத யுதிஷ்டன் சிகண்டிய பார்த்து பீஷ்மரை கொல்றதா நீ சபதம் செஞ்சிருக்க, அந்த சபதம் பொய்யாக்க கூடாது. ஆனா இது வரைக்கும் நீ அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பீஷ்மனை பார்த்து நீ பயந்து கட்டிருக்க அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. அர்ஜுனன் எப்பவுமே ஓம் பக்கம் தான் இருக்கான். அவனை பக்க பலமா வச்சே நீ பீஷ்மரை எதிர்க்காம இருக்கிறது உனக்கு தகாது. உன் சபதத்தை நிறைவேற்றி உன் புகழ காப்பாத்திக்க முயற்சி செய் அப்படின்னு யுதிஷ்டன் சிகண்டியை தூண்டி விட சிகண்டியுமே பீஷ்மரை எதிர்க்க போனா. இதுக்கப்புறம் பாண்டவர்கள் எப்படி திட்டம் போட்டு பீஷ்மரை கொன்னாங்க? பீஷ்மரை கொன்னாங்களா? துரோணரை எப்படி அழிக்கிறதுக்கு முயற்சி செய்ய போறாங்க? எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோட்ல தொடர்ந்து பார்ப்போம். தயாரா இருங்க. தொடரும் மகாபாரதம்.